என்ற தகவல்கள் வந்திருக்கின்றன. வேலையில்லா திண்டாட்டம் பெருகி இருக்கிற நாடு இந்தியா. அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் அவர்கள் வேலைக்கே செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அன்எம்ப்ளாய்மெண்ட், அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இன்றைக்கு இந்தியாவின் இளைஞர்களை எதிர்கொண்டிருக்கிற மிகப்பெரிய சவால்களாக இருக்கின்றன. மோடி அரசாங்கம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கவில்லை. விலைவாசி இன்றைக்கு பன்மடங்கு உயர்ந்து வருகிறது. மக்கள் பயன்படுத்துகிற அத்தியாவசிய பொருள்களின் விலை உட்பட அனைத்து பொருள்களினுடைய விலையும் பன்மடங்கு உயர்ந்து வருகிறது. ஒரு பக்கத்தில் ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைகிறது, இன்னொரு பக்கத்தில் பணவீக்கம் அதிகரித்து வருகிறது, இன்னொரு பக்கத்தில் இந்தியா அந்நிய கடன் பெற்ற நாடுகளில் ஒரு முக்கியமான நாடாக கருதப்படுகிறது. நம்முடைய பொருளாதாரமே இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்றால், இது உழைக்கக்கூடிய மக்கள், தொழிலாளிகள், விவசாயிகள், பாடுபடுகிற மக்களின் நலன் காக்கிற பொருளாதாரமாக இல்லை. அதுக்கு மாறாக கார்ப்பரேட் நிறுவனங்கள், பெரும் முதலாளிகள் கொள்ளையடிப்பதற்கான கொள்கைகளை தான் மோடி அரசாங்கம் நிறைவேற்றி வருகிறது. அடானி, அம்பானி என்பது சாதாரணமான ஒன்றல்ல. இன்றைக்கு கூட இடன்பர்க் அறிக்கை அது என்ன சொன்னது என்பது ஒரு கொந்தளிப்பை உருவாக்கியது. நாடாளுமன்றத்தில் ஒரு ஜேபிசி அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. ஆனால் மோடி அரசாங்கம் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. செபி என்பது மார்க்கெட்டை சீர்படுத்துகிற ஒரு அமைப்பு. இட் இஸ் அ மார்க்கெட் ரெகுலேட்டிங் அத்தாரிட்டி, செபி. ஆனால் செபியின் தலைவரே இன்றைக்கு அடானி குழுமத்தில் இன்றைக்கு பங்குதாரராக இருக்கிற செய்தி அம்பலமாகி இருக்கிறது. இது ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அவர் பொறுப்பிலே இருப்பதற்கு தார்மீக உரிமை கிடையாது. அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலேயே எழுப்பப்பட்டது. ஆனால் திரு மோடி அவர்கள் கேட்பதாக இல்லை. இன்றைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்தியாவினுடைய வளங்களையும் இந்திய மக்களுடைய உழைப்பையும் சுரண்டி அவர்கள் இன்றைக்கு கொழுத்து வளர்ந்து வருகிறார்கள். சாமானிய மக்கள் இன்றைக்கு ஏழைகளாக தொடர்கிறார்கள். எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும், 125 நாடுகளில் இந்தியா 111வது இடத்தில் வைக்கப்படுகிறது. அதாவது பட்டினி, ஹங்கர் இண்டெக்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள். இந்த ஹங்கர் இண்டெக்ஸ் என்று எடுத்துக்கொண்டால் இந்தியாவிற்கு இருக்கிற இடம் 111. 125 நாடுகளில் இந்தியா 111வது ரேங்கில் வைக்கப்படுகிறது. திரு மோடி அவர்கள் இதற்காக அவமானப்பட வேண்டும். இந்திய நாட்டு இன்றைக்கு 2024ஆம் ஆண்டில் மக்கள் இன்றைக்கு பசி பட்டினிக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் யாருடைய கொள்கைகள்? இது மோடி அரசாங்கம் கடந்த 10 ஆண்டுகளாக பின்பற்றி வருகிற நாசகரமான பொருளாதார கொள்கைகளால் காரணம். ரேஷன் பற்றி திரு மோடி தொடர்ந்து பேசுகிறார். ஆனால் இன்றைக்கு ரேஷன் கார்டை பெறுவதே பெரும் கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், இகேஒய்சி எல்லோரும் பெற வேண்டும். இந்த இகேஒய்சியை பெறுவது என்பது அவ்வளவு சுலபமான வேலை அல்ல. யாராவது குடும்பத்தில் ஒருவர் எங்காவது பெற வேண்டுமானால் சொந்த ஊருக்கு போக வேண்டும். அங்கே இகேஒய்சி கிடைப்பதே மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. இதுவே ஒரு பெரும் பிரச்சனையாக மாறி இருக்கிறது. எனவே வேலையில்லா திண்டாட்டம் பெருகி இருக்கிறது, விலைவாசி கட்டுக்கடங்காமல் உயர்ந்து வருகிறது, வறுமை நீடிக்கிறது. இன்றைக்கு பசி பட்டினிக்கு ஆளாகி இருக்கிற மக்கள் அதிகமாக இருக்கிற நாடாக இந்தியா இருக்கிறது. இந்த சூழலில்தான் மோடி அரசாங்கத்தினுடைய நாசகரமான பொருளாதார கொள்கைகளை எதிர்த்து இன்றைக்கு மக்கள் போராட வேண்டும், தொழிலாளர்கள் போராட வேண்டும், விவசாயிகள் போராட வேண்டும் என்பதோடு அல்லாமல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியே களத்தில் இறங்கி போராட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு செப்டம்பர் முதல் பகுதியில் ஆங்காங்கு நாடு தழுவிய முறையில் மோடி அரசாங்கத்தினுடைய பொருளாதார கொள்கைகளுக்கு எதிராக, விலைவாசிக்கு எதிராக, வேலையில்லா திண்டாட்டத்திற்கு எதிராக போராட வேண்டும், ஆர்ப்பாட்டங்கள் செய்ய வேண்டும், மோடி அரசாங்கத்தை எச்சரிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கொண்டு
அதற்கான இயக்கங்கள் நாடு தழுவிய முறையில் நடைபெறுகின்றன. இன்னொன்று, திரு மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னர் 10 ஆண்டுகள் முடிந்து இது 3வது முறை அவர் பொறுப்பை ஏற்று பிரதமராக இருக்கிறார். இந்த காலத்தில் ஆர்எஸ்எஸ் இயக்கம் இன்றைக்கு தீவிரமாக செயல்பட தொடங்கி இருக்கிறது. தீவிரமாக செயல்படுவது மட்டுமல்ல, தீவிரமாக கருத்துக்களை முன்வைக்க தொடங்கி இருக்கிறது. இதை நான் தீவிரம் என்று சொல்வதற்கு காரணம், இன்றைக்கு வட மாநிலங்களில், குறிப்பாக ஹரியானா, அதே போல் வேறு சில மாநிலங்களிலெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலங்கள் என்ன நடைபெறுகிறது? லிஞ்சிங், மாப் லிஞ்சிங் என்று சொல்லப்படுகிற ஒன்று நடைபெறுகிறது. மாட்டு இறைச்சியை வைத்திருந்தார்கள், பசுவை கடத்தி கொண்டு போனார்கள் என்ற பெயரால்